நண்பர்களே, இன்னைய ரிவ்யூல எந்த படத்தை பார்க்க போறோம்னா கிஷ்கிந்தா காந்தம் அப்படின்னு மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மிலிட்ரி மேன் ஒருத்தர் வந்து ஞாபக மறதி அதிகமாக இருக்கிற காரணத்தினால மிலிட்ரிலேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவருக்கு ஒரு பையன், ஒரு மருமகள், இவங்க 3 பேரும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பாங்க. எலெக்ஷன் வர்ற காரணத்தினால லைசன்ஸ் வாங்கி கன் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்தனா கன்னை கலெக்ட் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அப்படி லைசன்ஸ்டு கன் ஒன்று இந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் கிட்ட இருக்கும். போலீஸ் அந்த கன்னை விசாரித்து வாங்க வர்றப்போ அந்த கன் வீட்டிலேருந்து காணா போயிடும். காணா போன அந்த கன்னை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கன்னால் என்னென்ன இஷ்யூலாம் ஆச்சு அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஃப்ளாட்டே. சோஷியல் மீடியாவில் இந்த படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை பார்த்தோம். படத்தோட கதையோட ஃப்ளாட் அவ்வளோதான். ஆனால் படத்தோட ஆக்டிங் லெவலில் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹீரோவோட ஒய்ஃபாக வர அபர்ணா முரளி மட்டும் ஒரு கணவன் மனைவி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. ஏதோ சிஐடி வீட்டில் வந்து இவருக்கு தெரியாமல் விசாரிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அபர்ணா முரளி பண்ணியிருக்காங்க. அவங்கள மனைவியாக அந்த ரோலை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் சிறப்பாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு சஸ்பென்ஸை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வந்து அதை ரொம்ப கன்வின்சிங்காக சொல்ல மறுத்துட்டாங்களோ அப்படின்ற நினைப்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கதையை கடைசி வந்து ஒரு சப்பையாக முடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸை வந்து கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க. பேக் ஸ்டோரி ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் இந்த ஹீரோவோட அப்பாவாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவரோட கேரக்டர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் இந்த படத்துக்கு அந்த 2 மணி நேரமும் நம்மளால் கடக்க முடிஞ்சுது. அவர் அந்த சின்ன சின்ன க்யூட் எக்ஸ்ப்ரெஷன் மறந்துட்டு அதை வெளியில் வந்து யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோ, நம்மளை வந்து மறதியான ஆளு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவரோட தவிப்பில் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதை தான் நமக்குள்ளே கடத்திக்கிட்டே இருப்பார். கடைசியாக ஒரு கொலை நடந்ததுக்கும் அதுக்கான காரணத்தையும் அவர் கண்டுபிடிச்சி திருப்பி அதே இடத்துல வந்து அவர் மறந்து போகிறது வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப கன்வின்சிங்காக சொல்லியிருந்தாங்க. பட் பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் கிஷ்கிந்தா காந்தம் இன்னும் கொஞ்சம் சிறப்பான படமாக தான் இருந்திருக்கும். படம் வந்து டெட் ஸ்லோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். படம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அப்புறம் லைட்டாக பிக்கப் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீன்ஸ் வச்சு கொண்டு போன எல்லாத்துக்கும் சேர்த்து கிளைமேக்ஸில் மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஒரு எபோ ஆவரேஜ் ஃபில்மை வந்து நம்ம பார்க்குற ஃபீல் தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு படம். திடீர்னு பார்த்தா அப்படியே ஆவரேஜ் கீழே வந்து டவுன் ஆகி டப்புன்னு உடஞ்சி. உங்களுக்கு கிஷ்கிந்தா அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சாதாரண படம் அதை வந்து பார்க்கணும். ஒரு பயங்கரமான பில்டப்போட பயங்கரமாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. படம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணாது. த்ரில்லர் சைடு மூவி பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு வாட்சபிள் மூவியாக இருக்கும். ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு த்ரில்லர் மூவியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.